ஒரு 3 டேஸா சுஜி அக்கௌண்ட்ல இருந்துட்டு தனுஷ், ஹன்சிகா, த்ரிஷா, சஞ்சிதா ரெட்டி ஆகியோரின் புகைப்படம் வெளியானது. அதுவும் நார்மல் புகைப்படம் இல்ல, அவங்க அந்தரங்க புகைப்படங்கள் சுசித்ரா அபிஷியலா வெளியிட்டாங்க. இந்த விஷயம் தமிழ் சினிமால மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருந்துச்சு. மேலும் சுசித்ரா, அனிருத், ஆண்ட்ரியா, சின்மயி, அமலாபால் ஆகியோரின் புகைப்படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய வைரல் ஆக்கினாங்க. இவ்வளவு பேர் புகைப்படத்தை வெளியிடும் போது சஞ்சிதா ரெட்டி மட்டும் அந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல அப்படின்ட்டு மறுப்பு தெரிவிச்சு ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. ஆனா சுஜியிடம் கேட்கும்போது, யாரோ என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் செஞ்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல அந்த ப்ளூ கலர் டிக் வெரிஃபிகேஷன் மார்க் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால என்னோட அக்கௌண்ட்டை ஈஸியா ஹேக் பண்ண முடியும், ட்விட்டராலும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா சுசித்ரா வந்துட்டு இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரோட கணவர் மற்றும் அவங்க உறவினர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியான புகைப்படத்தை பத்தி எந்த நடிகரும், எந்த ஒரு நடிகையும், எந்த ஒரு போலீஸ் புகாரும் கொடுக்கல. எனவே இந்த விவகாரத்துல மிகப்பெரிய குழப்பம், சந்தேகம் ஏற்படுது. இந்நிலையில தற்போது இளைஞர்களின் கவனம் நெடுவாசலை நோக்கி இருக்கும் நிலையில சமூக வலைத்தளங்கள்ல தவறான படங்களை வெளியிடுவதன் மூலம் இளைஞர்களின் கவனத்தை திசை திருப்ப வாய்ப்புள்ளதாக இந்திய தேசிய லீக் கட்சி பாடகி சுசித்ரா மீது குற்றம் சுமத்தியுள்ளது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமா பாத்தீங்கன்னா சுசித்ரா ட்விட்டர் பதிவுகளில் ரஜினிகாந்தோட மருமகன் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ரஜினிகாந்த் ஏகப்பட்ட அப்செட்ல இருக்காராமா. ஏற்கனவே பி பாடல்ல அனிருத் விவகாரம் வந்ததுனால அனிருத் மேல கோபப்பட்டு அனிருத்தை ஃபேமிலியை விட்டே வெளியே தள்ளி வச்சிருக்காருன்ட்டு செய்திகள் எல்லாமே சோசியல் மீடியாலையும் மீடியாஸ்லயும் வெளியே வந்தது. மற்றும் தற்போது சுசித்ரா வெளியிடும் புகைப்படங்களிலும் தனது மருமகன் மற்றும் அனிருத் ஆகியோர் தொடர்புள்ளதால் அவர் மிகவும் கோபம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பேசிட்டு வராங்க. இது தொடர்பாக சுசித்ரா வந்துட்டு சமரசம் பேச ட்ரை பண்ணாங்களாமா. ஆனா சுஜி எதுக்குமே பிடி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. இந்திய தேசிய லீக் கட்சி கொடுத்துள்ள புகாரின் அடிப்படையில் அவரை கைது செய்ய உச்ச நடிகர் தரப்பிலிருந்து நெருக்கடி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே சென்னை கமிஷனர் அலுவலகம் போலீசாரால் சுசித்ரா விரைவில் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.